ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் கவின் கேஸில் இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகளை பற்றி தாங்க பேச போகிறேன். கவின் கேஸ் பற்றி கடந்த 4-5 மாதமாக நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம எல்லாரும் அதை நியூஸில் பார்த்துருப்போம். இதில் இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய யங் ஜென்ரேஷன் எப்படி அணுகுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு விஷயம், கவின் எதுக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க, ஆணவ கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. கவின் காதலிச்ச பெண்ணினுடைய தம்பி, நான் உயர் சாதியினர், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ என்னுடைய அக்காவை திருமணம் செஞ்சுக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணவ எண்ணம் தான் அவனை கொலை செஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை சரியா முறையா நம்ம எப்படி அணுகுனா சரியா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 2005 வரைக்கும் 2005 வரைக்குமே வச்சுக்கோமே, 2005 வரைக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஜாதி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை அப்படின்னு தாங்க தோணுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையிலிருந்து சிந்திச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெருசு அந்த அளவுக்கு ஒன்றும் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள்லாம் கிடையாது, படித்தவங்கலாம் கிடையாது. படிக்காத பாமர மக்கள் நம்மளுடைய கிராமத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு சோஷியலாக எல்லா சமுதாயத்தினரோடும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அது முடியாதுங்க. அவங்க ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழணும்னு ஆசைப்பட்டாங்க, அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களால மற்ற சாதியினரோட சேர்ந்து வாழ முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். வாழலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம். இது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் 2005 வரைக்கும் இப்படி வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம இன்னைக்கு 2025 வாழ்ந்துட்டு இருக்கோம். டெக் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஜாதி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு தாங்க தோணுது. ஏன் தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடந்த கால வரலாறை யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த கால வரலாறு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க, அரசியல் வரலாறை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிய மையமா வச்சு நடந்த அரசியல் தாங்க பெருசா இருந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம இந்தியா வாழக்கூடிய மத்திய அரசா இருக்கலாம், நம்மளுடைய தமிழ்நாட்டு ஆளக்கூடிய மாநில அரசா இருக்கலாம். எப்படி கடந்த காலத்துலலாம் இயங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு எம்பி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்குள்ள இயற்கையா ஜாதி உணர்வு இருக்கு அப்படின்னா, ஒரு மினிஸ்ட்ரி எடுத்துக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரி நான் வச்சு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இருக்காரு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அவருக்குள்ள ஜாதி உணர்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரு பொதுவா நம்ம இந்திய சமுதாயத்துக்காக, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் நம்ம ஒட்டுமொத்தமா நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துக்காக உழைப்பாங்களா, அல்லது அவங்களுடைய குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக மட்டுமே உழைப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம தமிழ்நாடு இருக்குங்க, பொதுவா சொல்றேங்க, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குங்க. ஒரு அமைச்சருக்குள்ள இயற்கைய ஜாதி உணர்வு இருக்கு அப்படின்னா, அவருடைய ஜாதியை வளர்க்கணும் அப்படின்னு உழைப்பாரா, நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும்னு நினைப்பாரா? எப்படிங்க யோசிச்சு வேலை பார்ப்பாரு? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கலாம், அல்லது இந்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய அமைச்சர்களா இருக்கலாம். அவங்களுக்குள்ள இயற்கையா ஜாதி உணர்வு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த ஜாதியை மட்டும் வளர்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே வேலை செய்வாங்களே தவிர, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் அல்லது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் வேலை செய்ய மாட்டாங்கங்க. கடந்த காலத்துல அரசியல் அப்படிதான் இயங்கிட்டு இருந்திருக்குது. நீங்க வேணும்னா படிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமா இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த 8.5 கோடி தமிழ் மக்களுக்காகவும் நான் உழைக்க போறேன் அப்படிங்கறத யோசிச்சு அவர் உழைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மாநிலம் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படிங்கறத ஒரு வினாடி நீங்க சிந்திச்சு பாருங்க. கடந்த கால அரசியல் அப்படிங்கிறது ஜாதிய மையமா வச்சு தாங்க இருந்திருக்குது. ஒரு ஊர்ல கேண்டிடேட் போடுறாங்கன்னா, எந்த ஜாதி மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தரை ரெப்ரசன்டேட்டிவா கேண்டிடேட்டா போட்டுருவாங்க. இதுதான் கடந்த காலத்துல நடந்திருக்குது. நீங்க வேணா அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. ஸோ இது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை அப்படின்னு தாங்க தோணுது. ஏன் தேவையில்லை அப்படின்னா, நான் சும்மா அடிச்சுட்டு போகிறதுக்காக அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணலங்க. உண்மையிலேயே நியாயமான காரணத்தை சொல்கிறேன். நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு, எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லைங்க. ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, கடந்த காலத்தில் இதனால் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அரசாங்க பதிவேட்டில், காவல்துறையினுடைய பதிவேட்டில் இருக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் கடந்து நிறைய கதைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. உண்மையிலேயே அரசாங்க பதிவேட்டில் இல்லாத பல ஆணவ கொலைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் நடந்த அரசியலை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜாதியை மையமா வச்சுதான் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஜாதி தேவையாங்க? நம்மளுடைய இந்திய சமுதாயத்தையும் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தையும் பின்னோக்கி எடுத்து போகக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சாதி நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கொண்டாட வேண்டிய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, முத்துராமலிங்க தேவர், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட சாதியின மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு முத்துராமலிங்க தேவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதியினரை சேர்ந்த ஒரு பையனை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்க, அவனுக்கு 22 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவனை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஜாதி தலைவர்னு சொல்லுவாங்க. அவரு இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறதுலாம் அந்த பையனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதி தலைவர், அவ்வளவுதாங்க அவனுக்கு தெரியும். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறதுலாம் அந்த பையனுக்கு தெரியாது. வ.உ.சி.யை கொண்டாடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு வ.உ.சி அப்படின்னு கேட்டீங்கன்னா
அவரு இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு அவரை சுருக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் அம்பேத்கரும். இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் 144 கோடி மக்களும் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் தேச தலைவர்கள். இவங்கள ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள போய் கொண்டு போய் அடைச்சிறது ஒரு மாபெரும் துரோகம் தாங்க என் பார்வைக்கு படுது. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தலைவர்களா அவங்கள தூக்கி வைக்காம ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டத்துக்குள்ள கொண்டு போய் அடைக்கிறது துரோகம் தானங்க. அந்த துரோகம் தான் நம்மளுடைய சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ஷூட் பண்ணலங்க. உண்மையா இயற்கையை யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்றேன். இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவுல உள்ள 144 கோடி மக்களும் உச்சத்துல தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் தேச தலைவர்கள். இவங்களை குறிப்பிட்ட சாதிக்குள்ள அடக்கி வைக்கிறது மாபெரும் தவறுங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன்ல நம்மளுடைய அப்பா அம்மா வயசுல இருக்கவங்கள்ட்ட எதுக்காக ஜாதி உங்களுக்கு தேவை அப்படின்னு நம்ம போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு இனம் ஒரு இனத்தோட தான் சேரணும், ஒரு இனம் இன்னொரு இனத்தோட போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, நீங்க பதில் சொல்லுங்க. யானை அப்படிங்கிறது ஒரு இனம், பூனை அப்படிங்கிறது ஒரு இனம், புலி அப்படிங்கிறது ஒரு இனம், சிங்கம் அப்படிங்கிறது ஒரு இனம், மனுஷன் அப்படிங்கிறது ஒரு இனம். புலி புலியோட தான் சேருது, சிங்கம் சிங்கத்தோட தான் சேருது, யானை யானையோட தான் சேருது, பூனை பூனையோட தான் சேருது. அதே மாதிரி மனுஷன் மனுஷனோட தான் சேர்றான். இனம் அப்படிங்கிறது ஜாதி கிடையாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜாதி அப்படிங்கிறது ஒரு இனம் கிடையாது. அது மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அவ்வளவுதான். மதம் எப்படி ஒரு பிரிவோ, மொழி எப்படி ஒரு பிரிவோ, அதே மாதிரி ஜாதியும் ஒரு பிரிவே தவிர அது இனம் கிடையாது. பூனைங்கிறது ஒரு இனம், யானைங்கிறது ஒரு இனம், புலிங்கிறது ஒரு இனம், சிங்கங்கிறது ஒரு இனம். இதுதான் இனமே தவிர மனிதருக்குள்ள ஜாதி அப்படிங்கிறது இனம் கிடையாது. அது ஒரு பிரிவு. அவ்வளவுதான். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜாதி மாதிரி திருமணம் செய்யறதுல தவறு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தவறு கிடையாதுங்க. சும்மா அடிச்சுட்டு போறதுக்காக சொல்ல, அதுக்குண்டான ப்ராப்பரான ரீசனும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜாதி மாதிரி திருமணம் செய்யறது 100% கரெக்ட், தப்பே கிடையாது. ஏன் தப்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க கடந்த காலத்தை சிந்திச்சு பாருங்களேன். ரொம்ப படிச்ச அறிவாளிகளை சிந்திச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு பாரதியாரே எடுத்துக்கோமே, ஜாதிகள் இல்லையேடி பாப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் விடவாங்க நம்மெல்லாம் படிச்சவங்க, அறிவாளிங்க, புத்திசாலிங்க. அந்த அளவுக்கு படிச்ச பட்டாதாரி அறிவாளிகள் கூட பாரதியார் முன்னாடி தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தன் கவிதைகள் மூலம் சுதந்திர போராட்ட உணர்ச்சியை மக்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தவர் தான் இந்த பாரதியார். அவரு சொல்லியிருக்கிறாருங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவரை விட நம்ம எல்லாம் படிச்ச பட்டதாரிகளா, அறிவாளிகளா? நீ யோசிச்சு பாருங்க. ஆசைப்பட்டவங்கள ஆண்டு போட்டோம். இது எதுக்குங்க தடுக்கணும்? நீ யோசிச்சு பாருங்க. 2025ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கவின். அவருடைய படிப்பை பார்க்கலங்க யாரும். அவர் என்ன வேலையில இருக்காருங்கிறத பார்க்கல, அவருடைய சம்பாதனையை பார்க்கல. இது எதுக்குமே உதவாத, வாழ்க்கைக்கும் உதவாத ஜாதிய காரணம் காட்டி ஒருத்தன் குத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை நீங்க படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் போயிட்டு படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்து நான் படிச்சேன்னு உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறேன். என்னை நீங்க ஏழைன்னு சொன்னீங்கன்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்சி சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சு நான் பணக்காரன்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். இதே நான் பாகிஸ்தான்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை இந்துன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா நான் முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆயிடுவேன். அல்லாவும் மதிக்கக்கூடிய ஒரு கடவுள் தான். ஸோ நான் முஸ்லீமை கன்வெர்ட் ஆயிடுவேன். எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நான் ஜாதியில தாழ்ந்தவன்னு சொல்லிட்டு நீ அடிச்சீங்கன்னா நான் எப்படிங்க என் வாழ்க்கையில முன்னேறது? இன்னைக்குனாவது பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு டெக் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க கடந்த கால வரலாறுலாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1900, 1905, 10, 50, 1970, 80 காலகட்டத்துல கூட இந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் பட்ட கஷ்டங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. இவ்வளோ ஏன் 1990 காலகட்டத்துல கூட வட மாநிலங்கள்ல பல பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க. பீகார்ல, ஒடிசாலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. கார்ல போயிட்டு இருப்பாங்க அல்லது ஜீப்ல போயிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு நடந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு கார்ல தூக்கி போட்டு, அவங்க ஜீப்ல தூக்கி போட்டு, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர நிக்கவே மாட்டாங்க. அது பர்ட்டிகுலரா அந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்களை மட்டும் தான் தூக்குவாங்க. இந்த மாதிரி உயர் சாதியினரை தூக்க மாட்டாங்க. ஏன் உயர் சாதியினரை தூக்க மாட்டாங்கன்னா, அரசியல் செல்வாக்கு இருக்கும். இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அது இருக்காது. அவங்க பாட்டுக்கு தூக்கி போட்டு, அவங்க பாட்டுக்கு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணி தூக்கி தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. கணக்குல வந்த கேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கணக்குல வராம மானத்துக்கு பயந்து மறைச்ச கேஸ் அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் இருந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, நான் சொல்றது கடந்த 2000 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறேன். கோடிக்கணக்கில் இருந்துட்டு இருக்கு. அவ்வளவு பேர் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை மட்டும் சொல்றேன். இன்னைக்கும் கவின் போன்றவர்கள் காதலிச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. உளவியல் ரீதியா என்ன பிரச்சனைனா, நான் ஒரு பெரிய ஆள், நீ ஒரு சின்னவன் அப்படிங்கிறதாங்க இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் படிச்சு நான் படிப்புல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனால ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு அவனால பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ண முடியாது. குடிச்சிட்டு தூங்க வேணா தெரியுமே தவிர, படிச்சு உழைச்சி சம்பாரிச்சு நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனால ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. நான் கெத்து, நான் பெரிய ஆள்னு அவன் எப்படி ப்ரூவ் பண்ணுவான்? இந்த பாரு, நான் அந்த சாதியில பிறந்திருக்கேன், சோ நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனவனே கெத்தா பேசிக்கிறதுக்கு இந்த ஜாதி ஒரு போர்வையா இருந்துட்டு இருக்குங்க. ஸோ எங்க அப்பா அம்மா வயசுல இருக்கவங்க யாருடைய மனசையும் புண்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லைங்க.
அரசியல் ஆரம்பிச்சு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையிலிருந்து எல்லாமே இந்த ஜாதி அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கை தரத்தை குறைக்கிறதுக்கு தான் இருந்திருக்குதே தவிர அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த ஜாதினால பல வகையான அரசியல்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. பல வகையான கொலைகள் இதுக்கப்புறம் நடக்க தான் போகுது. இதை நம்மளால தடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவ குணம் இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாதுங்க. நான் அடிச்சு சொல்றேன். நான் பெரிய ஆள், நான் ஜாதினால நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆணவம் இருக்கிற வரைக்கும் இந்த கொலைகளை தடுக்கவே முடியாதுங்க. ஸோ நான் உங்ககிட்ட வச்சுக்கிற ரிக்வெஸ்ட், இந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு ஏன் வேண்டாம்? அதை உணர்த்தக்கூடிய அந்த இயக்கங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நான் இந்த ஜாதிக்காரன், நான் அந்த ஜாதிக்காரன், இந்த மாரி ஜாதி உணர்வுகள தூண்டக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது அடிப்படையா வேண்டாம் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. என்னுடைய முன்னோர்களுக்கு நான் ரொம்ப பணிவா வச்சுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட், கடந்த காலகட்டத்தில இந்த ஜாதினால அரசியல் நடந்து நம்மளுடைய சமுதாயம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தங்கி போச்சு. இதனால நெறைய கொலைகள் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமா பட்டியலினத்தவர் இதனால நெறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் நெறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆதிக்க சாதியினரால் வட மாநிலங்கள்ல குறிப்பா சொல்றேன். நம்ம மாநிலத்தில கூட அந்த அளவுக்கு இல்ல. வட மாநிலத்தில குறிப்பா அந்த பட்டியலினத்தவர்கள் ஆதிக்க சாதியினரால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாருடைய கொள்கைகளையும் அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. யாருடைய மனசையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் கிடையாதுங்க. கடந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் தவறுகள், அதோடு சேர்த்து பட்டியலினத்தவர் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள், இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய வலிய குடுத்தது, வேதனைய குடுத்தது. அதனால எனக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், என்னுடைய பசங்க இந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்ற இடத்துலேருந்து எல்லா மக்களும் சரிசமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தோட, ஜாதியில் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தோட, எல்லாரும் சரிசமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான எண்ணத்தோட வளர்ந்து அவங்க வாழ்க்கையை அவங்க அமைதியா வாழணும் அப்படிங்கிறதாங்க நோக்கம். அதுக்காக தான் நான் வீடியோ ஷூட் பண்றேன். இந்த வீடியோவ பார்க்கக்கூடிய நீங்க, என்னுடைய வயசுல பெரியவங்களா கூட இருக்கலாம். என்னுடைய அப்பா, அம்மா வயசுல இருக்கக்கூடியவங்களா கூட இருக்கலாம். என்னுடைய அண்ணன் வயசுல இருக்கக்கூடியவங்களா கூட இருக்கலாம். உங்க எல்லார்ட்டயும் நான் வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட், உங்களுடைய பழக்கவழக்கங்கள பாதிக்கிற மாரி அழிக்கணும் அப்படிங்கிறது பேசணுங்கிற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. என்ன எண்ணம் அப்படின்னா, கவின் கொலை மாரி இன்னொரு கொலை நடக்கக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். கவின் கொலை நடந்த மாரி இன்னொரு கொலை நடக்கக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனாவது பீஸ்ஃபுல்லா இந்த ஜாதி மாரியான எந்த ஒரு அரசியலும் இல்லாம, நேர்மையான, உண்மையான அரசியல் நம்மளுடைய சமுதாயத்துல நடந்து, அந்த அரசியலின் கீழ் அவங்க வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தாங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. என் மனசுல பட்ட கருத்த நான் சொன்னேன். நான் பேசுற கருத்து சரின்னு நான் நினைக்கிறேன். இத நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளையும் உங்கள்ட்ட வச்சுக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.